வெல்கம் டு சந்துரு மேத். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல டோட்டலா 3712 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு 12th இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இப்பதான் நீங்க 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா டிப்ளமோ ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே எலிஜிபிள் தான். ஓகே, இதுக்கு மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தமிழ்லயுமே இதுல எக்ஸாம் எழுதிக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே எழுதிக்கலாம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே உங்களுக்குமே இதுல அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், செலக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னா, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ புதுசா ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைவ் போட்டோ கேப்சர் பண்ணணும், நியூ வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். அப்படிங்கறனால இதுக்கு முன்னால இருந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ கொடுப்பேன். அடுத்த சிலபஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னொரு வீடியோ கொடுப்பேன். ஸ்ட்ராட்டஜினா நம்ம தனியாக கொடுக்கல, இதுக்கான 80 days ஸ்ட்ராட்டஜியுமே நான் தனியாக ப்ரொவைட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் ரிலேட்டடா என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோ கொடுத்துருவோம். ஓகே, ஒன்னு வீடியோ கொடுப்போம், இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணும். அதனால நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. அந்த லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க டெலிகிராம் ஓபன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்னு இல்ல, மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுக்கான, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான அப்டேட் அந்த சேனல்ல வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. எப்போ நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/4/2024 இருந்து 7/5/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் போகாதீங்க. ஓகே, முடிஞ்ச அளவு சீக்கிரமாவே அப்ளை பண்ணிருங்க. நான் அப்ளை பண்ண வீடியோ போட்டு ஒரு 2-3 நாளுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலரா லாஸ்ட் 1 வீக் வெப்சைட் ஹேங் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்க அப்ளை பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. ஓகே, ஒருவேளை நீங்க அப்ளை பண்றப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா கரெக்ஷன் பண்றதுக்கு 200 rupees எல்லாரும் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றப்பவே கரெக்டா பண்ணிருங்க. ஒருவேளை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 10/5/2024 இருந்து 11/5 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம் டேட் டயர் 1க்கான எக்ஸாம் டேட் ஜூலை 1ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகி 11ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. ஓகே, டயர் 2 எப்போ அப்படிங்கிறது இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால இதை கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேகன்சி லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் டபுளா வந்திருக்குது. அதுக்கப்புறம் இதுல டயர் 1 குவாலிஃபை ஆனா போதும். அதுக்கப்புறம் டயர் 2ல நல்ல மார்க் எடுக்கணும். ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். அப்படிங்கிறதுனால இதுல சான்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பா இதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி சிலபஸ் பத்தி வீடியோ போடுறப்போ டீடைல்டா அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுல என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்னு LDC, அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு. அடுத்ததா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஓகே, JSA அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது லெவல் 2ல வரும். இதோட பேசிக் பே ஸ்டார்டிங்ல 19,900. இன்ஹேண்ட் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாச சம்பளம் 25,000 இருந்து 30,000 இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா DU, அதாவது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். இது பே லெவல் 4ல வரும். இதுக்கான பேசிக் பே பாத்தீங்கன்னா 25,500. ஸோ இதுக்கு இன்ஹேண்ட் சேலரி ஒரு 30,000 இருந்து 35,000 இருக்கும் மாச சம்பளம். இதுலயே லெவல் 5ம் இருக்குது. இதுக்கு 29,200 பேசிக் பே. இதுக்கு 35,000 இருந்து 40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஓகே, இதுல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏன்னு இன்னொன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குமே பாத்தீங்கன்னா 25,500 தான் பேசிக் பே. இதுலயுமே 30,000 இருந்து 35,000 சேலரி இருக்கும். இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தான் போஸ்டிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ கரெக்டா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்டா தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா 18 இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸாக்டா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க UR இல்லைன்னா EWS கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 2/8/97 அப்புறம் பிறந்தவராகவும் 1/8/2006 முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். இந்த 2 டேட்டுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். OBCனா 2/8/94 அப்புறம், அதே மாதிரி 1/8/2006 முன்னால பிறந்தவரா இருக்கணும். SC/STனா 2/8/92 அப்புறம் 1/8/2006 முன்னால பிறந்தவரா இருக்கணும். ஓகே, இதே இதுல நீங்க PW கேண்டிடேட், அதாவது நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்க இதுல எந்த கேட்டகரியில வருவீங்களோ அந்த கேட்டகரியில இதுல என்ன கொடுத்துருக்கணும்னா இதை விட 10 வயசு அதிகமா இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 27 தான் UR EWSக்கு. நீங்க UR EWSல வரக்கூடிய PW கேண்டிடேட்னா உங்களுக்கு 37 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ 10 வயசு அதிகமா இருக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலன்ட், அதாவது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ நீங்க இப்பதான் 12th ஸ்டாண்டர்ட்ல டிப்ளமோவோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஆனா இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, இந்த டேட்டுக்கு முன்னால
உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். இப்போ 12th படிக்கிறவங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம் 18 வயசு இருக்கணும், அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல எல்டிசி, ஜேஎஸ்ஏ, டிஓ இன் கிரேட் ஏ. ஓகே, ஸோ எக்ஸப்ட் கீழே சொல்லியிருக்க போஸ்ட், அந்த போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது இதுல ஒரு 2-3 போஸ்ட் வரும், அதை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க 12th எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆனா இப்போ இந்த ஒரு சில போஸ்ட் இருக்குல்ல, அதாவது டிஓல வந்து பாத்தீங்கன்னா டிஓ கிரேட் ஏ இன் ஆஃபீஸ் ஆஃப் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இந்த ஒரு சில மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டிஇஓ போஸ்ட்டுக்கு மட்டும் 12th வந்து நீங்க சயின்ஸ் வித் மேத்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஓகே, அதாவது நீங்க 12th படிச்சிருந்த குரூப்ல மேத்ஸ் சப்ஜெக்டும் இருக்கணும், சயின்ஸ் சப்ஜெக்டும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனா இதோட வேகன்சியை விட இதோட வேகன்சி தான் அதிகம். ஸோ நீங்க மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா தான் இருப்பீங்க 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும். ஓகே, எல்லாருமே அப்ளை பண்ணலாம், மாறி மாறி டவுட் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பிடபிள்யூ கேண்டிடேட்கான எலிஜிபிலிட்டி பத்தி பார்த்துட்டு மற்ற டீடைல் எல்லாமே பார்க்கணும். இப்போ இதை வந்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஷார்ட்டா தான் சொல்லியிருப்பாங்க. பினா பிளைண்ட், எல்வினா லோ விஷன், அதே மாதிரி எல்சினா லெப்ரசி கியூர்டு. ஓகே, அதே மாதிரி ஓஏஎல் அப்படின்னா 1 arm 1 leg. ஓகே, இதுல உங்களுக்கு என்ன அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஷார்ட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏ, அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், மற்ற டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கவங்க எல்லாமே எலிஜிபிள். அதாவது எல்வி லோ விஷன், டி, ஹெச்ஹெச். ஸோ இதெல்லாம் என்னங்கிறத லாஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். அதே மாதிரி எல்டிசி, ஜேஎஸ்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, இந்த கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். அதாவது பி, எல்வி, டி, ஹெச்வி. ஓகே, எம்டினா மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். ஓகே, இதுல 2-3 இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாக்குறதுனால செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயர் 1 இருக்கும், அடுத்து டயர் 2. 2 டயர் தான், ரெண்டுக்குமே வந்து சேம் சிலபஸா இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா தான் இருக்கும். அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, வேற பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டயர் 1ல நீங்க குவாலிஃபை ஆகணும். டயர் 1ல வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும். அதை எடுத்தாதான் நீங்க குவாலிஃபை ஆக முடியும். குவாலிஃபை ஆகிறவங்க வந்து டயர் 2 எழுதணும். டயர் 2ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ டயர் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 4 சப்ஜெக்ட் இருக்கும். டோட்டலா வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஓகே, தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம், வேற எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். இதுல இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின், அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், ஜிகேல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் இதுல வந்து உண்டு. ஓகே, ஸோ டோட்டலா 100 கொஸ்டின், 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 200 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஓகே, ஸோ எவ்வளவு கட் ஆஃப் இது வரைக்கும் இருந்திருக்கு, இதுக்கான எக்ஸாக்ட் சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர்ல நடக்கும். ஓகே, கம்ப்யூட்டர்ல தான் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்படின்னா நீங்க வீட்ல இருந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்காது. எக்ஸாம் சென்டர்ல போய் தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, அடுத்ததா டயர் 2. ஸோ டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். இப்போ டயர் 1க்கு என்ன சிலபஸ் வந்துச்சோ அதே சிலபஸ் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து செஷன் 1, செஷன் 2 அப்படிங்கிற மாதிரி 2 செஷன் இருக்கும். 2 செஷனுமே வந்து ஒரே நாள்ல தான் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன் 1 என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். செஷன் 1லயே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3ன்னு 3 இருக்கு. இந்த 3மே ஒரே நேரத்துல நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1க்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பாங்கன்னா 1 hour கொடுப்பாங்க. ஓகே, செக்ஷன் 1க்கு வந்து 1 hour கொடுப்பாங்க. இதுல வந்து மேத்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின், டோட்டலா 60 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். இதுல 3 மார்க் கொடுக்குறாங்க. அப்ப பேராகிராஃப் மாதிரி எதுவும் எழுதுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. டயர் 1ல எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான். 4 ஆப்ஷன்ல ஒன்னு நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல கொஞ்சம் கொஸ்டினோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 1க்கு வந்து 180 மார்க் டோட்டலா. ஓகே, இதுக்கு ஒரு 1 hour. ஓகே, அதுக்கப்புறம் இதுல செக்ஷன் 2 இது முடிஞ்ச உடனே இது ஆரம்பிக்கும். ஓகே, செக்ஷன் 2ல வந்து இங்கிலீஷ்ல 40 கொஸ்டின், ஜிகேல 20 கொஸ்டின். இதுலயுமே ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ண 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதுவுமே 180 மார்க்குக்கு இருக்கும். இதுக்கு ஒரு 1 hour கொடுப்பாங்க. ஓகேவா?
ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுலையும் இந்த 180 + 180 இந்த 360 மார்க்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, இதுல செக்ஷன் 3ன்னு ஒன்று இருக்குது. இதுல வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 15 கொஸ்டினுக்குமே வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டா போட்டீங்கன்னா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா -1 மார்க் ஆகும். ஓகே, நெகட்டிவ் மார்க் இதுலயுமே உண்டு. இதுல எதுலயுமே நீங்க வந்து தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 மார்க். இந்த கம்ப்யூட்டர் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க குவாலிஃபை ஆனா போதும். இதுல ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தா போதுமானது. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பட் இதை வந்து ஃபைனல் செலக்ஷன்ல இந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த 360 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுலயேன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் கொடுப்பாங்க. பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த செஷன் 2 வந்து மதியானத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆகும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க டிஓ போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 8.1ல இருக்கக்கூடிய ஒரு சில மினிஸ்ட்ரி. ஓகே, அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சில டிஓ போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 கீ டிப்ரெஷன்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, 15 நிமிஷத்துல இந்த ஸ்பீட்ல நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயே வேற ஒரு சில டிஓ போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8000 கீ டிப்ரெஷன் பெர் ஹவர் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்குமே வந்து 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10500 கீ டிப்ரெஷன் பெர் ஹவர் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க இந்த ஸ்பீட்ல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டைப்பிங் டெஸ்ட் பத்திலாம் நீங்க பின்னால பாத்துக்கலாம். இந்த இதுக்கு தான் கொஞ்சம் நீங்க அதிகமான ஸ்பீட்ல பண்ற மாதிரி இருக்கும். மற்ற ரெண்டுக்குமே வந்து நீங்க டயர் 1 முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. கண்டிப்பா உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். டைப்பிங் வந்து நீங்க இங்கிலீஷ்ல தான் பண்ணணும். ஓகே, அது தமிழ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல இல்லைன்னா ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். நான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்பீடு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ இது வந்து அந்த டயர் 2 நடக்கிற அதே நாள்ல தான் நடக்கும். இது இன்னொரு நாள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. செஷன் 1 காலையில் நடக்குதுன்னா இது வந்து மதியானம் நடக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டயர் 2மே வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன்ல இருந்து ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் தான். இதுலயுமே வந்து நீங்க தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியில வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் இதுல 1. ஓகே, ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணா 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா 0 மார்க். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. டயர் 1, டயர் 2 ரெண்டுக்குமே அவைலபிளா இருக்குது. கம்ப்யூட்டருக்குமே அவைலபிளா இருக்குது. ஓகே, ஸோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 999 தான். 999 பே பண்ணா போதுமானது. ஆனா நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா 1499 அப்படிங்கிற மாதிரி காட்டும். இது நீங்க பே பண்ணாதீங்க. நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணா போதுமானது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த கோர்ஸுக்கு நீங்க 999 ஒரு வாட்டி பே பண்ணீங்கன்னா போதுமானது. 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரே கோர்ஸ்ல 30க்கும் அதிகமான எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ எஸ்எஸ்சிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஹெச்எஸ்எல் மட்டும் இல்ல, சிஜிஎல், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், இந்த எல்லா எக்ஸாமுக்கும் அவைலபிளா இருக்குது. ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், அந்த மாதிரி டோட்டலா ஒரு 30க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க ஒன் டைம் ஜாயின் பண்ணீங்கன்னா போதுமானது. இப்போ இந்த எக்ஸாம் வந்து தமிழ்ல நடக்குது அப்படின்னால நாங்க ஜிகேக்கு தமிழ்ல ஒரு புக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, மற்ற சிலபஸ் எல்லாமே நம்ம தமிழ்லயே இதுல கொடுத்துட்டோம். மேத்ஸ், ரீசனிங் வந்து தமிழ்லயே கொடுத்துருக்கோம். ஓகே, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. மேத்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தமிழ்லயே கொடுத்துட்டோம். இங்கிலீஷ்ல தான் கேட்க போறாங்க. ஓகே, மேத்ஸ் தமிழ்ல இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜிகே வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் தமிழ்ல கொடுத்துருக்கோம். ஆனா மற்ற சப்ஜெக்ட் வந்து தமிழ்ல கொடுக்கறதுக்கு வந்து டைம் ஆகும். ஓகே, சயின்ஸ் வந்து இப்போ ரயில்வேக்காக தமிழ்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பா டைம் ஆகும் அப்படிங்கறனால புக் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இந்த ஜிகே புக்ல வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டும் கவர் ஆகும். டோட்டலா ஒரு 500 பேஜஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 rupees. ஓகே, இதுவும் நீங்க வந்து இந்த கோர்ஸுக்கு பே பண்ற மாதிரியே பே பண்ணீங்கன்னா போதுமானது. புக் வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸ் தான் நாங்க வந்து 500 சார்ஜ் பண்றோம். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரைஸ். வேற ஸ்டேட்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம், புக் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல ஏதாச்சும் ஒன்னு ஓப்பன் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. iOS வச்சிருக்கீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க iOS ஆப்போ இல்லைன்னா வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் இருக்கும்.
அதுல நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாட்டா கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. யூபிஐ ஐடி, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்க எதுலனாலும் பே பண்ணுங்க. ஓகே, பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து அதுல சென்ட் பண்ணுங்க. 999 பே பண்ணுங்க. புக் வேணும் அப்படின்னா 500 பே பண்ணுங்க. ஸோ பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி அதே சாட்ல சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றப்போ நீங்க யாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்க, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் நம்பர், டைம் இதெல்லாம் தெரியற மாதிரி சென்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர் வெயிட் பண்ணுங்க, உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். 24 ஹவர் கழிச்சு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதுவாகவே வந்திருக்கும். ஸோ இதுல நீங்க பே பண்ண கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ எல்லா வீடியோவுமே அவைலபிளா இருக்குது. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்குது. தமிழ் வீடியோஸ் புதுசா நிறைய வந்து நம்ம கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். ஓகே, இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல கண்டென்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நிறைய ஃபோல்டர் வரும். இதுல எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் நியூன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான் அப்படின்னா ஒரே ஃபோல்டர்ல கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள நான் கொடுக்கக்கூடிய டைம் டேபிள் இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கொடுத்த டைம் டேபிள் இப்போ அவைலபிளா இருக்கும். நான் புதுசா கொடுக்குற டைம் டேபிள் இதுல வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இதுல மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. இதுல கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். நான் சொல்ற டைம் டேபிளை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். கண்டிப்பா உங்களால வந்து இதுல கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees வந்து பே பண்ணணும். இதுலயே நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட், உமன் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, மற்றபடி யூஆர், இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் ஓபிசியில வரக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் 100 rupees பே பண்ணணும். மற்றவங்க எல்லாமே ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இதுல ஒரு 3 சென்டர் நீங்க சூஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அங்கதான் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான குரூஷியல் டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்க வந்து இப்போ ஓபிசியோ, எஸ்சி, எஸ்டியோ, இடபிள்யூஎஸ்ஓ, பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா 7/5/2024 அதாவது இது அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால அதுக்கான சர்டிபிகேட் உங்க கையில இருக்கணும். நீங்க ஓபிசினா கண்டிப்பா இந்த டேட்டுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய டேட்டுக்குள்ள எடுத்திருக்கணும். ஓகே, இதுக்குள்ள எடுத்திருக்கேன் நான் பின்னால இதுக்கு முன்னால ஒன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா அது 3 வருஷம் பழசா இருந்துச்சுன்னா 3 வருஷத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா இப்போ கூட நீங்க புதுசா எடுத்துருங்க. எஸ்சி, எஸ்டினா நீங்க ஆல்ரெடி இந்த டேட்டுக்கு முன்னால எப்போ எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 2024-25 இருக்கக்கூடிய இந்த பினான்சியல் இயர்ல இருக்கக்கூடிய சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சிருக்கணும். பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதுக்கு முன்னால எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.